ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பால் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணின பீட்ரூட் 1 கப் சேர்த்துக்கலாம். தோசை மாவை இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்ம மாவு அரைச்சிட்டு வந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்து கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவை நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சிங்க. தவாவும் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தட்டு போட்டு தோசை மூடி வச்சிடலாங்க. இப்போ தோசை திறந்து பார்க்கலாங்க. நமக்கு தோசை சூப்பராக சேர்ந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். வீட்டு சமையலில் ஹெல்தியான பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.